இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகின்றோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உங்களை விசேஷித்தவர்களாகும்படி செய்கிறவர் யார்? இந்த உலகத்திலே வாழ்கிற மக்களுக்கு பணம் இருந்தால், புகழ் இருந்தால், பொன் இருந்தால், செல்வம் இருந்தால், ஆஸ்தி, அந்தஸ்து, நண்பர்களின் பெருக்கம் எல்லாம் இருந்தால் சிறந்தவர்களாய், விசேஷித்தவர்களாய் ஆகிவிட முடியுமா? ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருடைய மேன்மை என்ன? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதுதான் விசேஷம், அதுதான் விசேஷித்த மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிற நம்முடைய கரங்களிலே வேத வாக்கியங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே நாம் விசேஷமானவர்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆஸ்திகள் இருந்தால் விசேஷித்தவர்களாக முடியாது. வேத வாக்கியங்கள் நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கப்பட்டபடினாலே அவரை தொழுது கொள்ளுகிற நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த உலகத்தில் அநேக படைப்பாளிகள் இருக்கிறார்கள். படைப்பாளிகள் தங்களுடைய மூளை அறிவினாலே உலகத்திலே வாழ வேண்டிய சில நடைமுறை காரியங்களை தன்னுடைய படைப்பின் மூலம் நூலாக எழுதியதை வெளியிடுகிறார்கள். அந்த புத்தகங்களை படித்து அநேக உத்வேக பேச்சாளர்கள் பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், அலுவலகங்களிலும், இன்னும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதை குறித்த சில வியாக்கியானங்களை சொல்லி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான சில காரியங்களை அந்த படைப்பாளியுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். உச்சம் தொட வேண்டும், இமயம் ஏற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இப்படி உற்சாகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த உலகத்திற்கு தேவையான சில காரியங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. ஆனால் வேத வாக்கியங்களோ தேவ ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிறது. அது இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கைக்கும் இதற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இதற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் இது மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு வேத வாக்கியங்கள். 70, 80, 90 வருடங்கள் வாழ்வதற்கு வேண்டிய சில சட்ட திட்டங்கள் இன்றைக்கு உலகத்தில் உள்ள படைப்பாளிகள் கொடுக்கிறார்கள். ஆனால் நித்திய 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 காலமாய் இதற்கு பின்வரும் வாழ்க்கைக்கும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் செயல்முறைகளும் இந்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. வேத வாக்கியங்கள் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விசேஷமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் தேறினவனாக இது நிறுத்தும். இந்த வேத வாக்கியங்கள் எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும். தோல்வி அடைந்தவர்கள், வாழ்வில் விரக்தி அடைந்தவர்கள், செயல்பட முடியாமல், எழுந்து நிற்க முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறவர்கள் அத்தனை பேரையும் இந்த வேதம் தேர்ச்சி அடைந்தவர்களாய் எழுந்து நிற்க வைக்கும். இந்த வேதத்தை நம்புகிற அத்தனை மனிதர்களையும் தேறினவர்களாய் மாற்றும். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும், இதோடு இந்த வாழ்வு முடிந்துவிட்டது என்று சொல்லி, அர்த்தமில்லா ஒரு வாழ்வை வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி விரக்தி அடைந்தவர்களை கூட இந்த வேத வாக்கியங்கள் தேர்ச்சி அடைந்தவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், உச்சம் தொடுக வைக்கிற ஒரு அனுபவத்தை
இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த நற்கிரியும் செய்ய அது நம்மை உத்வேகப்படுத்துகிறது. எந்த நற்கிரியும் வேதாகமத்திலே நாம் பார்த்தால் சீசர்கள் உருவானார்கள். அந்த சீசர்களையும் உருவாக்கிய இந்த வேத வாக்கியங்கள் அவர்களை நற்கிரிகளை செய்ய அவர்களை உற்சாகப்படுத்தியது. அப்படித்தான் ஒரு பெண் தபித்தாள் என்று சொல்லக்கூடியவள் நற்கிரிகளை செய்தாள். இதனாலே திடீரென்று சொல்லி ஒரு நாள் மரித்தாள். ஆனால் அவள் மறிக்கக்கூடாது, அவள் இன்னும் எங்களுக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவளுக்காக மிகவும் ஜெபித்தார்கள். பேதுரு மூலம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் தபித்தாளை மீண்டும் எழுப்பினார். இதன் மூலமாய் இதை கேள்விப்பட்ட அந்த யோப்பா பட்டணத்தில் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு நற்கரியை செய்கிற ஒரு சீசி மூலமாகவும் அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பக்கூடிய காரியம் நடக்கும். ஆகவே நற்கரியை செய்வதற்கு இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அநேக காரியங்கள் உபதேசிக்கலாம். இந்த வேத வாக்கியங்களை கொண்டு நாம் உபதேசிக்கலாம், உபதேசிக்கப்படலாம். இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு நீதியை படிப்பிக்கிறது. நாம் நீதியை படிக்கலாம், நீதியை படிப்பிக்கலாம். இன்னும் கடிந்து கொள்ளுதல் இந்த வேத வாக்கியங்கள் மூலம் இருக்கிறது. கடிந்து கொள்ளுகிற உபதேசம். இன்னைக்கு அநேகர் கடிந்து கொள்ளுதலை இருக்க மறுக்கிறார்கள். கடிந்து கொள்ளுகிற உபதேசம், வேத வாக்கியங்களை கொண்டு கடிந்து கொண்டால் முடிவு சீர்படுதல் நடக்கும். சீர்திருத்தங்கள், சீர்படுதல், ஜெயம் இதெல்லாம் உண்டாகும். இதை குறித்து பைபிளில் வாசிச்சா இது ஒரு ராஜரீக பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றினால் நன்மை செய்வோம். ஆகையினாலே வேத வாக்கியங்களின் மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தால் அது மேன்மையான காரியங்களை புதையல்கள் போல் நமக்கு அது ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வேத வாக்கியங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல, இயேசுவை குறித்து பேசுவதற்கு இந்த வேத வாக்கியங்கள் நமக்கும் உதவிகரமாக இருக்கிறது. இயேசுவை குறித்து பேசுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. சாட்சி சொல்வதற்கு, அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய மகத்துவங்களையும் குறித்து பேசுவதற்கு இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. பேதுரு சொன்னார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்கள் அறியாமையினாலே அவரை கொலை செய்தீர்கள், ஆனால் இது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த பிறவி சப்பானியை நடக்க வைத்தது என்று சொல்லி அந்த ஒரு சம்பவம், ஜபாலயத்தில் நடந்த ஒரு சம்பவம். பிறவி சப்பானி நடந்தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் எழுந்து நடந்தான். நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த பிறவி சப்பானுடைய கால்களை, கரடுகளை பலப்படுத்தி அவன் எழுந்து நிற்க வைக்கிறது. அவன் ஓடுகிறான், நடக்கிறான், ஆலயத்துக்குள்ளே செல்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்தது இயேசு கிறிஸ்துவின் நாமம். வேத வாக்கியங்களின்படி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாக்கியங்களை அறிந்து கொண்ட இந்த பேதுரு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அவர் அவ்வளவு பெரியவர், அவருடைய நாமம் அவ்வளவு மகத்துவமானது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான். இந்த வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் ஏறக்குறைய 5000 பேர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். பிற்பாடு அந்த எருசலேமிலே ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வேத வாக்கியங்களை இவர்கள் பிரசங்கிக்க, இவர்கள் சொல்ல சொல்ல அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அற்புதங்களோடு விவரிக்க ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள், ரட்சிப்பை அடைந்து கொள்கிறார்கள். தொகை பெரிதாகி கொண்டே இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு காரியத்தை குறித்து கூட நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், பிலிப்பை கொண்டு தேவன் சமாரியாவிலே பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சுவிசேஷகனாகி பிலிப்பு சமாரியா பட்டணத்திலே அற்புத அடையாளங்களை இயேசுவின் நாமத்தினால செய்தார். ஏராளமான கிரியைகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. பேய்கள், பிசாசுகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. பட்டணத்தில் இந்த துக்கம் மாறி சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சி, இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டு அங்கே ஒரு எழுப்புதல் என்று சொல்லலாம். அந்த சம்பவங்கள் நடக்கும்போது திடீரென்று ஆவியானவர் சொல்லுகிறார்,
வனாந்தர மார்க்கம் அப்போ ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆவியானவரால் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள். அதனால தான் ஆவியானவர் நம்மில் அதிக வைராக்கிய வாஞ்சி உள்ளவராயிருந்து கிருபைகளை, அதிகமான கிருபைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் அதிகமான கிருபைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ள கிருபைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆவியானவர் சொல்லுகிறார். வனாந்தர மார்க்கம் அப்போ போயிட்டான், சமரியா விட்டு வனாந்தர மார்க்கமாக போயிட்டான். அங்கே ஒரு காட்சி, எத்தியோப்பியன் ஒருவன், அங்கே உள்ள ஒரு ராஜஸ்திரியுடைய மந்திரி, கந்தாகை என்று சொல்லக்கூடிய ராஜஸ்திரியுடைய மந்திரி, அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவன், இவன் ஒரு ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறான். எருசலேமிலே வந்து கர்த்தரை பணிந்து கொண்டு திரும்பிக் கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் வேத வாக்கியங்களை வாசித்துக் கொண்டே போகிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், போய் சேர்ந்து கொள், அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள். உடனே வேகமாக ஓடுகிறான். ஆவியானவருடைய ஏவுதல் மூலம் ஒரு காரியம் நடைபெறுமானால் அது ஜெயத்தை தரும், தேர்ச்சியை தரும், பெரிய காரியத்தை செய்யும். இப்போ இவன் போய் ரதத்தில் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்து அங்கே அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள், அவர் ஒரு ஆட்டை போல சத்தமிடாதிருந்தார். அப்படி நியாயத்தை யாரால் சொல்ல முடியும்? அந்த வசனங்களை அவன் வாசித்துட்டே இருக்கான். கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து எழுதப்பட்டதை வாசித்து கொண்டு இருக்கிறான். வாசிக்க ஒன்றும் தெரியல. இவர் சொல்றாரு, பிலிப்பு, இந்த வாசிகளுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? அவன் சொல்றான், யாரால் சொல்லியிருந்தா தானே தெரியும், எனக்கு தெரியாது. உடனே ரதத்தில் ஏறினான். ஏறி அந்த வேத வாக்கியங்களை கொண்டு கிறிஸ்துவை குறித்து பேசலாம், கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகரலாம், ரட்சிப்புண்டாகும். ஆகினாலே இந்த பிலிப்பு வேத வாக்கியங்களை சொல்லிக் கொடுக்கிறான். கேட்கிறான், இது தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியங்கள் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, இல்லை வேற யாரையா குறித்தா? அப்பொழுதுதான் அவன் கேட்ட கேள்விக்கு ஏற்ற பதிலை பிலிப்பு சொல்கிறார். இந்த வாக்கியங்களை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதல், அவருடைய அவர் இந்த உலகத்திற்கு வந்து செய்து முடித்த அத்தனை கிரியைகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து சொல்கிறான். சத்திய வசனங்களை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவன் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அவன் கேட்கிறான், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? நீ தேவனை முழு இருதயத்தோடு விசுவாசியால் தடையில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் 2 பேரும் தண்ணீருக்குள் இறங்கினார்கள். ஞானஸ்நானம் பிலிப்பு அந்த மந்திரிக்கு கொடுத்தா. அவர்கள் இருவரும் தண்ணீரிலிருந்து வெளியே ஏறிய பிற்பாடு ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். இந்த மந்திரி அப்புறம் அவனை காணாமல், பைபிள் சொல்லு, சந்தோஷத்தோடே தன் வழியாய் போனான். சந்தோஷத்தோடே வழியாய் போனான். நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், கந்தாகி என்று சொல்லக்கூடிய அந்த ராஜஸ்தினுடைய பொக்கிசக்காரன் மந்திரி, இவனுக்கு ஏராளமான செல்வந்தங்கள், ஏராளமான பொக்கிசங்கள் எல்லாம் இவனுக்கு உண்டு. இவனுக்கும் அவளுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அவையெல்லாம் இவனுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய வேத வாக்கியங்களின் மூலம் சொல்லப்பட்ட கிறிஸ்துவையும் அவனுடைய ரட்சிப்பையும் அடைந்த பிற்பாடு அவன் சந்தோஷத்தோடு சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்த பிற்பாடு அவன் சந்தோஷமாய் தன் வழியை போனான். மிகுந்த சந்தோஷம். அவன் படிந்து கொள்ள வந்தான். ஆனால் திரும்பி போகும்போது இயேசுவை அறிந்து கொண்டு திரும்பி போகிறான். மிகுந்த சந்தோஷம். அவன் வழியாக போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை யார் சொல்லுகிறார்களோ சொல்லுகிறவர்களுக்கும் அது சந்தோஷம். அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய வேத வாக்கியம் இயேசுவை குறித்து சாட்சி கொள்ள உதவுகிறது. இன்னும் வேதத்திலே நாம் வாசித்து பார்த்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்படும் வேத வாக்கியம் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். வேத வாக்கியம் என்ன சொல்லுதோ அது நடக்கும், அது நிறைவேறும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறுனா மாறிடும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் அப்படின்னா துளிக்கும். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னா அவ்வளோதான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்கும். வேத வாக்கியங்கள் நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவேறும். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளை நிறைவேறி இருக்கிறது. வேதாகமத்திலே நாம் வாசித்து பார்த்தால் நிறைவேறின வேத வாக்கியங்கள் உண்டு.
நிறைவேறி கொண்டிருக்கிற வேத வாக்கியங்கள் உண்டு, நிறைவேற போகிற வேத வாக்கியங்கள் உண்டு. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எலும்புகளை குறித்து திக்கு தரிசனம் அங்கே வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய மரணம், அடக்கம் பண்ணுகிற அந்த காரியம், உயிர் தொழுதல் எல்லாவற்றை குறித்து வேத வாக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. அது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. கேட்டின் மகன் கெட்டுப்போனான் ஒழிய என்னுடையவர்கள் ஒருவர் கெட்டுப்போகவில்லை. இந்த வேத வாக்கியம் யூதாசை குறித்து சொல்லப்பட்டது, நிறைவேறினது. யூதாசை குறித்து சொல்லப்பட்டது. இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அத்தனை வாக்கியங்கள் ஒரு வேத வாக்கியங்களையும் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழும் தரிசனமாவார், அந்த வாக்கியங்கள் நிறைவேறிற்று. இப்படி இயேசுவை குறித்து இல்லை மற்ற நபர்களை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை வாக்கியங்களும் வேத வாக்கியங்கள் நிறைவேறியிருக்கிறது. இன்றைக்கும் அநேக வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசனங்கள் வெளிப்படுகிறது, சொப்பனங்கள் தரிசனங்கள் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தேசத்தில் எங்கும் தேவராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் பலத்த கிரியைகளை செய்கிறார். சொன்ன வார்த்தைகள் இன்று நடந்து இந்த கிருபையின் காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நிம்மதி இல்லாத மக்கள், மன மடிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஆவியானவருடைய அந்த வசனத்துக்கு நேராய் வருகிற பொழுது மீட்பை பெறுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இன்னைக்கும் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போவது இல்லை. அதெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. பைபிளில் தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது எல்லா காரியங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசி அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடும். நதி அப்படின்னாலே செழிப்பு தான், பசுமை. நதி ஓடுற இடங்கள்ல பசுமை இருக்கும். நதி ஓடுற இடங்களில் பொண்ணு கூட விளையுமா, மச்சங்கள் உண்டாகும். இருகரையிலும் விருட்சங்கள், கனி விருட்சங்கள் உண்டாகும், செழுமை. அது ஒரு நதி பாகிற இடத்துலெல்லாம் விளைச்சல் உண்டாகும், அறுவடை உண்டாகும், மேனி தான் உண்டாகும். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னா நதிக்கும் நன்மை, நதி ஓடுனா நதிக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. இந்த வார்த்தைகள் ஆவியானவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறி பரிசுத்த ஆவி வந்து எல்லாரையும் நிரப்பி அது ஜீவ நதியா இன்னைக்கு அப்படி புறப்பட்டு ஓடி சபை அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சபை முழு உலகத்திலும் திருச்சபைகள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. இந்த நதி ஓடி அநேகருக்கு ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவி நதி எருசலேமில் தொடங்க நதி இன்னைக்கு உலகம் எங்கிலும் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஜீவத்தமிழ் நதிகள் ஓடும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது, தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள், வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சொல்லப்படும் நிறைவேறப் போகிறது. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே அவர் வருவார், அது நிறைவேறப் போகிறது. 2ஆம் வருகை நிறைவேறப் போகிறது. அந்திகிறிஸ்துடைய வருகை நிறைவேறப் போகிறது. 2 சாட்சிகள் நிறைவேறப் போகிறது. எப்படி வேதாகமத்திலே நிறைவேறப் போகிற அநேக வேத வாக்கியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஆகையினாலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் தீர்க்கதரிசிகளின் மூலமாய், தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாய், தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் தேவன் சொன்ன அத்தனை வேத வாக்கியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறப் போகிறது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் எதையெல்லாம் நம்பி மனிதர்கள் ஏமாந்து போய்விட்டார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்புங்க, நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். வானம் பூமி கூட ஒழிந்து போகும், ஆண்டுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவது இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அந்த ஸ்தலம் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். வேத வாக்கியம் இருக்கிறதா? வேத வாக்கியம் சொல்லுகிறது சத்தியம், ரட்சிப்பு இருக்கிறதா? அவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் மந்திரி அடைந்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் அடைந்து உங்கள் வழியிலே போகலாம். சமாதானமான வழியில், நித்திய ஜீவன் அடையக்கூடிய வழியில் நாம் செல்ல முடியும். வேத வாக்கியங்கள் என்னெல்லாம் செய்கிறது என்று சொன்னால் அது உலகம் முடியும் வரை நாம் தியானித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், வேத வாக்கியம் என்ன சொல்லுதோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த வேத வாக்கியத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிவிப்போமானால் இந்த உலகம் முழுவதிலும் வாழ்கிற மக்களை அவருடைய இரட்சிப்புக்கு வழிநடத்த முடியும். இன்னும் பைபிளில் ஒரு வசனம் வாசிக்கிறோம்.
பேதுருவில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற நிருபம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சில காரியங்களை பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவோடு கூட இருந்த சீசன், இல்லை சுறுசுறுப்பான சீசன், இந்த சீசன் எழுதி வைத்திருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். இதோடு சேர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலையும் இன்னும் பல ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லியிருக்கிறது. வேத வாக்கியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை நல்லா ஆராய்ச்சி செய்யும். இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை குறித்து இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்தால் அது நமக்கு மனவடி. ஆனால் வேத வாக்கியங்களை, தீர்க்க தரிசனங்களை, சத்தியங்களை, ஆண்டவர் நமக்காக சிலுவையில் தந்த அந்த சிலுவை பற்றிய உபதேசங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்த்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். இயேசு மரித்தது அந்த நேரத்தில் 2 சீடர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார். 2 சீடர்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவர்கள் எருசலேமில் நடந்த சங்கதிகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி நடந்துச்சு. இந்த நடுவில் இயேசு போய் நிற்கிறாரு, விளக்கி காமிக்கிறாரு. வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்த போது 2 சீடர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. இயேசு கிறிஸ்துவின் வாக்கியங்கள் எங்கே ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ, பேசப்படுகிறதோ, அங்கே கொழுந்து விட்டு எரியும் மகிழ்ச்சி உண்டாகும், வெற்றி உண்டாகும் வாழ்க்கையில். இது மாற்றப்பட முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அதனால் பைபிள் இயேசு சொல்லியிருக்காரு, எல்லாம் ஆராய்ச்சி பாருங்க, வேத வசனத்தை வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதனால் நித்திய ஜீவன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அந்த முடிவு சத்தியத்தில் கொண்டு போய் நிறுத்தும். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களையும் வீணான காரியங்களையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் தோல்வி, அதில் மன விரக்திகள், அமைதியற்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டு அநேகர் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எதையோ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், இயேசுவையும் இப்படி வார்த்தைகள் ஆராய்ச்சி. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதங்களை புரட்டுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. வேதத்தை புரட்டுகிற கூட்டம், வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்து நித்திய ஜீவனை அடையணும். ஆனால் வேதத்தை புரட்டுகிற ஒரு கூட்டம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் பேதுரு. என்ன, யார் புரட்டுவார்கள் அப்படின்னா கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் புரட்டுவார்கள். வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்கள். கிறிஸ்துவின் மேலே ரொம்ப ஸ்ட்ராங் கல்லாதவங்க, உறுதி இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் வேதத்தை புரட்டுவாங்க. இதனால் என்ன விளைவு நடக்கும் அப்படின்னா கேடு வரும். கேடு. வேத வசனங்களை யார் புரட்டினாலும், வேத வாக்கியங்களை யார் புரட்டினாலும் அவர்கள் கேடு வரும் அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் நம்மை ஆண்டவர் விசேஷமானவர்களை மாற்றியிருக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக, சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம், அந்த தியாக பலியின் மூலமாக, யூதருடைய கையில் ஒப்புவிக்கப்பட்ட வேத வாக்கியங்களை கிருபையினாலே சிலுவையிலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் மூலமாக அந்த வேத வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். புறஜாதிகளாக இருக்கிற நமக்கு, அவரை நம்புகிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஏற்றுக்கொள்கிற, பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்ட ரத்தனுடைய கையில் கொடுத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுதான் விசேஷம். எது இருந்தாலும் விசேஷம் இல்லை. தேவனும் தேவனுடைய வாக்கியங்களும் கரங்களில் இருக்குதா, இருதயத்தில் இருக்குதா, நாவில இருக்குதா, பேசினால் ஆசீர்வாதம், ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், அதன்படி வாழ்ந்தாலும் நமக்கு வாக்கியம் தான் விசேஷம். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறது விசேஷம், வேற எதுவுமே இல்லை. அப்படி அவரை குறித்து மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர வேத வாக்கியங்களை புரட்டக்கூடாது. அப்படின்னா கேடு வரும் அப்படின்னு பைபிளில் கிளியராக எழுதியிருக்கு. இன்றைக்கு சில நவீனமான உபதேசங்கள், கேடு வரத்தக்கதான உபதேசங்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒன்று சாவாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சாவதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மனுஷனுக்கு உலக வாழ்க்கையில் சாவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 2ஆம் மரணம் கிடையாது, அதில் சேதப்படுவதில்லை என்பது உண்மை. நித்திய ஜீவன் உண்டு. இயேசு ரொம்ப நல்லவர். இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் கிடையாது. அவர் பெரியவர். அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு. பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அவரை மாதிரி ஒரு நல்ல தெய்வம் கிடையாது. இரக்கம் உள்ளவர், சார்ந்த சொருபி. அவர் எப்படி நாள் புகழலாம், புகழ்ச்சிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கு பார்த்துட்டு அவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவ்வளவு நல்ல தெய்வம் நமக்கு
ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறதுனால சாவாமை அப்படிங்கிறது இந்த பூமியில் மனுஷன் சாவுங்க. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பு நியாயத்தெல்லாம் இருக்குது. ஆனால் நித்திய ஜீவன் அதைத்தான் ஆண்டவர் நீங்கள் 2ஆம் மரணத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. இன்றைக்கு பூமியிலே சாவு இல்லை அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பூமியிலே சாவு கிடையாது. இந்த இந்தியாவுக்குள்ளே வந்த தோமா, அநேக மிஷனரிகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள், சுவிசேஷத்தை விதைத்தவர்கள், கிறிஸ்துவை அறியாமல் இருந்த இந்த தேசத்திலே தியாகமாக தங்களுடைய மேன்மைகளையும் ஐசுவரியங்களையும் வாழ்வையும் துறந்து கிறிஸ்துவை குறித்து பேசின எத்தனை மிஷனரிகள், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த எத்தனை தெய்வ மனுஷிகள், தங்களுடைய உயிரை கூட படைய வைத்து அவருக்கு சேவை செய்த எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். எத்தனை பேர் மறித்திருக்கிறார்கள். இறந்தவர்கள் மறித்து இன்றைக்கு பரதீசில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு வரும்போது அந்த பிரதிபலனை கர்த்தர்கள் கொடுப்பார். அதுவரை காத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் இதுவரைக்கும் எத்தனையோ பரிசுத்தர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து ஆண்டவருக்கு மகிமை சேர்த்து விட்டு மறைந்து விட்டார்கள். அந்த விதிதான் முதல் உழைத்து எழுப்பி இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு காரணமாக அமைகிறது. கிறிஸ்துவின் வாக்கியங்களை அவர்கள் விதைத்ததினால தான் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் பிறந்து அவருடைய இரட்சிப்பை கண்டு சிலுவையின் கனியை புசித்து மறித்திருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். 2ஆம் மரணத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டு, சாவாமை அழியாமை உண்டு. அது உண்மையான சத்தியம். ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே சாவு கிடையாது. ஒன்றே இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு வந்துட்டா நம்ம உயிரோடு இருக்கிறவங்க சாவு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வராமல் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை வருடங்கள் கால தாமதமானால் ஒருவேளை நம்முடைய ஆயுசுகள், அதாவது நம்முடைய காலங்கள் 90 80 மடிவண்டி சூழ்நிலை வரும். அது உண்டு. இந்த உலகத்திலே மரணம் உண்டு. ஆனால் நித்திய ஜீவன் என்கிற அந்த நம்பிக்கையை கிறிஸ்து நமக்கு கொடுத்துரு. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதி காலத்தில் ஆதாமியவாள் வாழ்ந்த காலத்திலே சர்ப்பம் அப்படி தான் சொல்லிச்சு. சர்ப்பம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாவது இல்லை, இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாவது இல்லை அப்படின்னு சொல்லி சர்ப்பம் ஏவாளை பற்றி சொல்லிச்சு. அதை நம்பி அவள் ஏமாந்து போனாள். அவள் ஏமாந்ததுனால அவளுக்கு கிடைச்ச லாபம் சாபம். அதனால் இதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த சிலுவையின் கனி இதை புசித்தால், இதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சாவு இல்லை என்று சொல்லி துருபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே இந்த கேடு வரத்தக்கதான இந்த உபதேச புரட்டல்களை நாம் விட்டுவிட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில உபதேசங்கள், வேத புரட்டுகள், இன்னும் சில வேத புரட்டுகள் இந்த உலகத்திலே சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே இரத்தம் சிந்தினதினாலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் எல்லாம் நமக்காக எல்லாம் செய்து விட்டார். ஆகினாலே அதாவது நாம் முந்தி செய்த பாவத்துக்கும் இனி பிந்தி செய்ய போகிற பாவத்திற்கும் அவர் தக்க ஆக்கினையை அவர் அடைந்து விட்டார். ஆகினாலே நீங்கள் என்ன பாவனாலும் செஞ்சுக்கலாம், எப்படினாலும் வாழலாம். அவர் பாவத்துக்காக ஒரு பரிகாரம் செலுத்தி விட்டார், ரத்தத்தை சிந்தி விட்டார். அதனால் நீங்கள் என்ன பாவனாலும் இனி செய்யலாம். ஆலயத்துக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும். நீங்கள் என்ன பாவனாலும் இனி மறுபடியும் செய்யுங்க. நீங்கள் செஞ்சாலும் அவர் மன்னிச்சுப்பார். அவர் ஏன்னா அதுக்கு ரத்தத்தெல்லாம் சிந்திட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இனி, அதாவது இயேசு சொன்னார், ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் பிடிக்காது இது அப்படின்னா நிக்கலாய் மதஸ்தரின் கொள்கையில் நான் வெறுக்கிறேன். அதே மாதிரி தான், என்ன பாவம் செஞ்சுக்கோ, என்னனாலும் பண்ணிக்கோ, எதனாலும் செய்ய, நான் சர்ச்சை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், ஏதோ கடவுளை மட்டும் ஆராதிச்சு கொண்டே இருந்தால் போதும். பாவத்தில் இந்த உபதேசங்கள் மனம் திரும்புதலின் மேன்மையை மறுக்கிறது. அப்போஸ்தலர் மூலம் சொல்லப்பட்ட உபதேசங்களை அது மறுக்கிறது, அது செயல்பட விடாமல் தடுக்கிறது. இனி பாவம் செய்யாது, எவ்வளவுதான். இயேசுகிட்ட வந்தால் எந்த பாவியும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். எந்த பாவியும், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி கிறிஸ்துவாகிய ஒளி யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார். யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். ரொம்ப அன்புள்ளவர். ஆனால் அந்த சத்தியத்தை அறிந்த பிற்பாடும், அந்த இயேசுவின் அன்பை ருசித்த பிற்பாடும் மீண்டும் 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 அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது.
இப்படிப்பட்டவர்கள் இது சொல்வதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்தபடினாலே நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் செய்து முடித்துட்டாரே, இனி செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபிக்க வேண்டாம், ஒரு ஜெபம் பண்ணாண்டா. பழைய பாட்டு காலத்தை விடுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையை வென்று உயிர் தெழுந்த பிற்பாடு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், அப்போஸ்தலர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாமே ஜெபித்தாங்க. ஜெபம் பண்ணும்போது கூடி இந்த இடம் அசைந்தது. அவங்க கூடி ஜெபித்த போதும் ஆவியானவர் வந்தார். இன்னும் பைபிளில் புதியற்பாட்டின் கால சம்பவங்கள் ஒவ்வொன்றா நம்ம நிறுவங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணாங்க. சவுல் பர்னபாவும் ஆண்டவர் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து கொண்டு போகும்போது அவர்கள் ஜெபம் பண்ணின பிற்பாடு தான் ஆவியானவர் திருமணம் பெற்றுக்கிறார். அதே போல் கொர்நேலியும் மீட்கப்படுவதற்கு பேதுரு மேல் வீட்டில் ஏறி ஜெபம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவர் ஜெபம் பண்ணாரு, கொர்நேலியும் ஜெபிச்சாரு. கர்த்தர் ஒரு பெந்தெகோஸ்து நாளில் ஊற்றின வல்லமையே கொர்நேலி வீட்டில் புறஜாதிகளுக்கு அங்கே ஆவியானவருடைய கிரியை வெளிப்படுகிறது. எல்லாம் ஜெபம், ஜெபத்தின் மூலம் உண்டான கிரியைகள். ஆகவே இன்றைக்கும் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய 7 உபதேசத்தில் ஒன்று ஜெபம் பண்ணுது. அது ஒரு உபதேசம், அதை கண்டிப்பாக நாம் கை கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் அது ஒரு தவறான உபதேசம். இதோடு விட்டு விடாமல் இன்னைக்கு ஒரு நவீன உபதேசம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், பிதா குமாரன் இயேசு உலகத்துக்கு அனுப்பினார். இது உண்மை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து எல்லாவற்றையும் பிதா சொன்னது எல்லாம் செய்து முடித்தார். ஆகினாலே அவருக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை பிதா கொடுத்து வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கக்கூடிய பெரிய நாமத்தை உடையவர். அவருடைய நாமம் எல்லாம் ரட்சிப்பில் அவ்வளவு பெரிய நாமத்தை கொடுத்து உயர்த்தி வைத்து அவர் மூலமாய் அற்புதம், அவர் மூலமாய் சுகம், அவர் மூலமாய் ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தின் மூலமாய் விடுதலை, இயேசுவின் நாமத்தின் மூலமாய் பரவும், எல்லாமே இயேசுவின் நாமத்தின் மூலம் கிடைக்குது. இதே போல இதெல்லாம் உண்மையான சத்தியங்கள் தான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கும் அநேக அதிகாரத்தை அதே போல தருகிறார். எல்லா அதிகாரம் அவருக்குள்ள அதிகாரம் நமக்கு உண்டு, அது எல்லாம் உண்மைதான். ஆனால் இவர்கள் அதில் சற்று வித்தியாசமாக என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, அந்த அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நாமத்தினாலே பேய் தொடுத்துங்க, உங்கள் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிங்க, உங்கள் நாமத்தினாலே நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்க. யார் பேய் பிசாசு துரத்துகிறார்களோ அவருடைய பெயரை சொல்லணும். நம்ம இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பேய் துரத்துகிறவர்களுடைய பெயர்கள். கலா என்கிற ஒரு சகோதரி பேய் துரத்துகிறேன் என்று சொன்னால் கலாவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லணும். இது தவறான உபதேசம். நம்முடைய நாமங்களை பற்றி சொல்லப்படாது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார், உண்மை. ஆனால் பேய்களை துரத்துவதையும் நோய்களை குணமாக்குவதும் நமக்கு தந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தை கொண்டு சாத்தானை தோணும், அவருடைய நாமத்தை கொண்டு அற்புதங்களை செய்யணும், இயேசுவின் நாமத்தை கொண்டு அடையாளங்களை செய்யணும், இயேசுவின் நாமத்தை கொண்டு பெரிய காரியங்களை அவருக்காக செய்யணும், தேசத்தை அசைக்கணும், உலகத்தை கலக்கணும், தெய்வம் அவ்வளவு மக்களையும் அவன் பக்கம் திருப்பணும். இயேசுவின் நாமத்தை கொண்டுதான். வானத்துக்கு இல்லை, பூமி மேலே இயேசுவின் நாமமே இல்லாமல் ரட்சிப்படைவதற்கு வேறு நாமம் இல்லை. ஆகினாலே அந்த நாமத்தை கொண்டுதான் நாம் சத்துருவின் கிரியைகளை அழிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை கொண்டுதான் ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை கொண்டுதான் அந்த இயேசு கிறிஸ்தன் மத்தியாகத்தில் வரப்போகிறார். மணவாட்டி சபை பாவிகள் ரட்சிக்க வந்தாரு, இனி பரிசுத்தவான்களை சேர்க்கும்படி வரப்போகிறார். பரிசுத்தப்படுத்துகிறார். யாரும் பூர்ண பரிசுத்தர் இல்லை, படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தி நம்ம சேர்த்துக் கொள்ளும்படி மத்தியாகத்தில் இயேசு தான் வரப்போகிறார். ஆகினாலே மனிதனுடைய நாமத்தை கொண்டு பேய்களை துரத்தவும் அதற்கு எந்த அதிகாரமும் இப்படி சொல்லப்படவில்லை. அது நமக்கு தந்த அதிகாரம் எல்லாம், ஆண்டவர் தந்த அதிகாரம் எல்லாம் அவருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிற அந்த வார்த்தையிலே வல்லமை விளங்கும், ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், சத்தியம் கிரியை செய்யும். சிலுவை பற்றிய உபதேசத்தை எல்லா இடத்துல நம்ம அறிவிக்கலாம். சுவிசேஷனே எழும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சீயோனே எழும்பு, வல்லமை தரித்துக்கொள், ஊசி உதறிட்டு எழும்பு, அதெல்லாம் சொல்றார். எழும்பு, எனக்காக எழும்பு. அவருடைய நாமத்தை கொண்டு நம் பலத்த கிரியைகளை அவருக்காக நாம் செய்ய முடியும். இப்படி சில நவீன உபதேசங்கள் இன்றைக்கு வந்து அது அநேக வாலிபர்கள் மத்தியிலே பெரியவர்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சாவாமி என்ற ஒரு வேத புரட்டு, என்ன பாவனாலும் செய்யலாம், இயேசுவை மட்டும் அறிஞ்சா போதும் என்கிற ஒரு வேத புரட்டு, சிலுவைக்கு முன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் சிலுவையில், அதனால் ஜெபிக்க வேண்டாம் என்கிற வேத புரட்டு, அவருடைய பெயர்களை வைத்து பேய்களை துரத்துங்கள், இது ஒரு வேத புரட்டு. இந்த வேத புரட்டுக்கெல்லாம் நாம் விலகி இருக்க வேண்டும். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் இந்த வேத புரட்டை கை கொண்டு கேடு வரத்தக்கதாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பெயர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதை வைத்துக்கொண்டு உபதேசங்களை புரட்டக்கூடாது.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த மீட்பு எவ்வளவு பெரியது! இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த உண்மையான சத்தியத்தை நாம் அடைந்து அவருக்காக ஜீவிக்க வேண்டும். ஆகையினாலே இவ்வளவு மேன்மையான வசனங்களை பெற்றிருக்கிற நாம் தான் விசேஷித்தமானவர்கள். ஒரே ஒரு காரியம்தான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனால் புரட்டினால் கேடு வரும். கேடுவை கொடுப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நரகத்தையே தேவன் மனுஷனுக்காக படைக்கல, சாதாரண பிசாசுக்காகவும் தூதர்களுக்காக தான் நரகம். ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிடணும். அதான் அவர் சித்தம். ஒருவனாவது கெட்டு போகக்கூடாது, ஒருவனாவது நரகத்து போகக்கூடாது. அவருடைய சித்தம். அதுக்கு தான் உயிரை கொடுத்தாரு. இந்த சத்தியத்தை நாம் எல்லாம் தீவிரமாய் பிரசங்கிப்போம். இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் அறிவிப்போம். இந்த தேசத்தையே, இந்த உலக நாடுகளை ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவோம். வேத வாக்கியங்களை பெற்றிருக்கிற நாம் விசேஷமானவர்கள். ஒருவேளை கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கீங்களா? யாருக்கு எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மனுஷ வார்த்தைகள் கூட உங்களை சோர்வுக்குள்ளாய் தள்ளி இருக்கும். ஒரு தனிமையான ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிறீர்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேத வாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். நீ வாழாக்கமல் தலையாக்குவேன் என்பது வேத வாக்கியம். அது நடக்கும். கீழாகாமல் மேலாவாய். அவர் சொன்ன அத்தனை வேத வாக்கியங்களும், நமக்காக சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் ஏராளம் இருக்கு. அந்த வேத வாக்கியங்களை நாம் கை கொள்வோம். அந்த வேத வாக்கியங்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்போம். இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிற நிறைவேறுகிற காரியங்களை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு மகிமை கத்த வைத்திருக்கிறார். இயேசுவை பற்றி சொன்ன வேத வாக்கியங்கள் எல்லாம் நடந்திருக்கு, இனி நடக்க போகிறது. அதே போலவே ஒவ்வொரு தெய்வ பிள்ளையை குறித்த திட்டங்கள், லட்சியங்கள், இன்னும் உலகத்திலே அவருக்காக செய்யக்கூடிய அநேக காரியங்கள், நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய இலக்கு, நம்முடைய வாட்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேத வாக்கியங்களை நாம் நம்பி இருக்கும்போது நிச்சயமாகவே அதை நடத்தும். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாத இந்த வாக்கியப்படி எல்லாரையும் கத்த உடைய வேத வாக்கியங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. பவுல் கேட்கிறார், உங்கள் எல்லாரையும் விசேஷித்தமானவர்களாய் மாற்றினது யார்? அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. எதை கொண்டு மாற்றினார்? நம் கையிலே கொடுக்கப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை கொண்டு நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆகினாலே தேவ பிள்ளைகள் நீங்கள் அத்தனை பேரும் விசேஷமானவர்கள். கவலை விட்டு எழும்புகள், சந்தோஷமாய் பாடுங்கள், துதியுங்கள், கர்த்தரை மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு வந்து நம்ம எல்லாரும் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்து துக்கமில்லாத, வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத ராஜ்யத்தில் வைத்து அவரோடு கூட ஆட்சி செய்ய வைக்க போகிறார். அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அதற்கு எல்லாரும் ஆயத்தமாகவும் ஆண்டுடைய நாமத்து மகிமையாய் ஜீவிப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.